நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சிவம் டூபே. எஸ், சிஎஸ்கேவோட ஒரு பொக்கிஷம் சிவம் டூபே அப்படின்னு டெஃபினெட்லி நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சிவம் டூபே எப்படி இருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் அவர் சிஎஸ்கேக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி ஆட ஆரம்பிச்சாருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு சின்ன கிளாரிட்டி அவர் கொடுத்தாங்க. இங்க பாருப்பா தம்பி, உனக்கு வந்து இதுதான் ரோல், உன்னோட ரோல் ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்றது. ஸோ நீ மிடில் ஆர்டர்ல இறங்க போற. நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 எங்க வேணாலும் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நாங்க இறக்கி விடுவோம். நீ இறங்கின வேகத்துக்கு ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணணும், 6 அடிக்கணும். இதுதான் உன்னோட ரோல். நீ 14 மேட்சும் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த கான்ஃபிடென்ட்னால சிவம் டூபேயோட ரியல் பொட்டன்ஷியல் வெளியில வந்துச்சு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி அவர் இந்தியா டெபியூ ஆகி ஒரு சில மேட்சஸ் விளையாண்டுருந்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் சிவம் டூபேலாம் திருப்பி இந்தியா ஆடுவாருன்னு யாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கொசுக்கடியில் படுத்திருந்தா கூட யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்லாம் ரேடார்லே இல்லை. ஆனா ஐபிஎல்ல அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ், ஐபிஎல்ல அவர் கொடுத்த ரோல் அவர் புரிஞ்சு அவருக்கு என்ன ரோல் கொடுக்கப்பட்டுச்சோ அதுக்கு ஏத்த மாதிரி அவர் கொடுத்த அவுட்புட் அப்படிங்கிறது பயங்கரம். சீரியஸ்லி முதல் மேட்ச்ல இருந்து கடைசி மேட்ச் வரைக்கும் சும்மா கிழிச்சிட்டாரு. சிக்ஸர் மணி அப்படின்னு அவருக்கு ஒரு பேரே வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க. அடிச்சு பிரிச்சு நொறுக்கிட்டாரு. அதுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவர் ஆட மாட்டாரு ஒழுங்கா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு போன வருஷத்துக்கும் முந்தின வருஷம் இருந்துச்சு. ஆனா 2023ல அவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விளையாண்ட விதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, தன்னோட கிரிக்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ஷார்ட் பால்ஸை எந்த அளவுக்கு 6 அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டினார் நமக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஹைலி டேலண்டடா மாறின சிவம் டூபேக்கு இந்திய அணியிலையும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அயர்லாண்டோட ஒரு 2 மேட்ச் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏசியன் கேம்ஸ் போனாரு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இருந்தாரு. இதுல அந்த அயர்லாண்டோட 2 மேட்ச்ல இருந்தப்போ வாய்ப்பு கொடுத்தாங்க. பிளேயிங் 11ல இருந்தாரு. கடைசி ஒரு மேட்ச் பினிஷ் பண்ணியும் கொடுத்தாரு. இன்னொரு மேட்ச் நாட் அவுட்ல முடிச்சாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து ஏசியன் கேம்ஸ்ல பெருசா வாய்ப்பு கிடைக்கல. ஐ திங்க் ஒரு மேட்சே நம்ம தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுலயும் நல்லா தான் பண்ணாரு. அவர் நாட் அவுட்ல இருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் ஃபுல்லா அவரை தண்ணி கொடுக்க வச்சாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அடுத்தபடியா அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா சீரிஸ்ல தண்ணி கொடுக்க வச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல இடமே இல்லை. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருந்துச்சு. ஏன்னா ஒரு பிளேயரை நீங்க எடுக்கிறீங்க, நல்ல வாய்ப்புகளும் கொடுக்கப்படல, ஒரு பினிஷரா உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க வந்து விளையாட வர மாட்டேங்கிறீங்க. என்ன கதை இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனா இருந்தப்போ சிவம் டூபேக்கு வாய்ப்பு கொடுத்தாருங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சிவம் டூபே அவர் உள்ள எடுத்துட்டு வருவாருன்னு. ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆப்வியஸ்லி வந்து கிட்டத்தட்ட அவர் மும்பை, ஒரு மகாராஷ்டிரா அதெல்லாம் இருக்குதா. பட் சிஎஸ்கேல நல்லா இருந்ததுனால சிவம் டூபே விளையாட வைக்கணும் அப்படின்ட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனா இருந்தப்ப ட்ரை பண்ணி ஏசியன் கேம்ஸ்ல விளையாட வச்சாரு. ஆனா ஒன்ஸ் ஸ்கை உள்ள வந்ததுக்கு அப்புறம் சான்ஸே இல்லாம போயிடுச்சு. பிகாஸ் ரிங்கு சிங் நல்லா ஆட ஆரம்பிச்சதுனால பினிஷர் பொசிஷன் இல்லாம இந்தியன் டீம் விட்டும் வெளியில வந்துட்டாரு. அது கண்டிப்பா இப்படி கிரிக்கெட் தெரிஞ்ச நமக்கே அவ்வளவு ஹர்ட் ஆகுது. அவர் நிலைமையில எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கும். ஏண்டா என்னை கூட்டு போனீங்க, வாய்ப்பே கொடுக்காம இப்படி கழட்டி விடுறீங்களேடா அப்படின்னு தானே இருக்கும். எஸ், அது ரொம்ப 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 அவரை ஹர்ட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். ரெடி ஆயிட்டாரு. எஸ், இந்த வாட்டி ஐபிஎல் 2024 சிவம் டூபே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு தான் இருப்பாரு. பிகாஸ் வேர்ல்டு கப் வருது. அதை தாண்டி இந்தியன் டீம்ல திருப்பி இடம் பிடிக்கணும். வேர்ல்டு கப் ஆடுறமோ இல்லையோ திருப்பி நான் இந்தியன் டீமுக்குள்ள ரெகுலர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் ஐபிஎல் மட்டும் தான். பிகாஸ் சையத் முஸ்தகலையும் ஆட முடியல, விஜய் ஹசாரையும் ஆட முடியல, ரஞ்சில அவரை எடுக்கவும் மாட்டாங்க. ரஞ்சிலையுமே அவர் நல்லா விளையாடுற பிளேயர் தான். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஐபிஎல் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் செஷனை ஆரம்பிச்சுட்டாரு.
நேத்தையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிருக்கு. எஸ் சூப்பராகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோடையோ சிஎஸ்கே கோச்சிங் ஸ்டாஃப்ஸோடையும் பேசிட்டு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ப்ராக்டிஸ் செஷனை ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வருது. இப்போ நிறைய பேர் கேட்கலாம் ப்ரோ என்ன ப்ரோ நிறைய பேர் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தானே, கேகேஆர்லாம் ஒரு கேம்பெயின் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எஸ் ஒரு டீமாக ஸ்டார்ட் பண்ணுறது வேறு. ஓகே அது வந்து எப்போவுமே அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஈவன் தான் உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு சில பிளேயர்ஸ் ஐபிஎலுக்காக ஒரு வருஷம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வாய்ப்பு கிடைக்குமானா அதெல்லாம் பெரிய டவுட் தான். ஆனால் இப்போ சிஎஸ்கேலாம் மார்ச்சில் தான் ப்ராக்டிஸே ஆரம்பிப்பாங்க. பட் சிவம் டூபே ஏதோ சம்திங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ராக்டிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப சீரியஸ்லி ஹாப்பியாக இருக்குது. ஆப்வியஸ்லி அவர் நான் தான் சொல்கிறேன்ல, அவர் மேலே உள்ள நம்பிக்கையை எடுத்து வச்சு இந்தாப்பா ஆடுப்பான்னு ஒரு இது கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து கரெக்டாக பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்டு திருப்பி இந்தியன் டீமுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு வெறி. ஏன்னா இப்போ இதே ஒரு விராட் கோலி பண்ணியிருந்தோ, ரோஹித் சர்மா பண்ணியிருந்தோ, இல்லை ஒரு ருத்ரா ஜெய்க்வாட் பண்ணியிருந்தா கூட நம்ம பேசி அதை ரொம்ப பெருசாக பேசுவோம், எல்லாரும் அதை பற்றி பேசுவாங்க. பட் சிவம் டூபே பற்றி பேசுறதுக்கெல்லாம் பெருசாக யாரும் இல்லை. அதான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ சிவம் டூபே எனக்கு தெரிஞ்சு ஆப்வியஸ்லி இந்த ஐபிஎல் சீசனை பயங்கரமாக யூஸ் பண்ண போகிறார் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்பா வெயிட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்து சிவம் டூபே பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸுப் சேனல்.